ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை ஒரு இனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்குறதுக்கு இடையில லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு நல்லா இருத்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா புளி தனியாக கரைச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளியை பொடியா நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மைய வதங்கணும். அதுக்கப்புறம் தான் புளிக்கரசலை அதோட சேர்க்கணும். இதோட 4 சின்ன வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இந்த குழம்புல ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் துண்டுகளை போடலாம். மாங்காய் இருந்தால் மாங்காவையும் சேர்த்து போடுங்க. ஆனால் ஒரே நேரத்தில் போட வேணாம். மீன் போட்டு ஒரு கொதி அதுக்கப்புறம் மாங்காவை சேர்த்துக்கோங்க. இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மாங்காய் போட்டால் போதும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கரைஞ்சிரும். மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.